கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிசயமாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தின தேவனவர், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்திலே நம்ம எல்லாரும் ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஆமென். அரசாங்கம் நம்மை காக்கலை, நம்ம சொந்த பலன் நம்மை காக்கலை, நம்ம இராணுவம் நம்மளை காக்கலை, கர்த்தர் தான் பறந்து காக்கிற பட்சியை போல காத்தார். ஒரு ஆமேனு கைத்தட்டு ஆண்டவர் கொடுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி தேவனுக்குரிய மகிமையை தேவனுக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. 10வது மாதம் வரைக்கும் கர்த்தர் எங்களை இம்மட்டும் சுமந்து நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு புதிய வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். அதை வாக்குத்தத்தமாக நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திருப்பி The book of Deuteronomy, உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Deuteronomy chapter 33 verse 12, 12ஆம் வசனத்தை நாம் உபாகமத்தின் புஸ்தகம் ஹல்லேலூயா 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி எங்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள் இருந்தது. இந்த புஸ்தகம், இந்த சம்பவம் எப்ப எழுதப்பட்டது? 1ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். யாக்கோபு மரிக்கும் போது தன் 12 பிள்ளைகளை அழைத்து நடக்க போகிற காரியங்களை யாக்கோபு 49ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே 50ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆசீர்வதித்தார். இப்ப தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னுடைய ஜனத்தை, கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கோத்திரமா கூப்பிட்டு, உனக்கு கர்த்தர் இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றான். ஒவ்வொரு கோத்திரமாய் ஆசீர்வதிக்கும் போது பென்யமீன் கோத்திரத்தை குறித்து சொல்ல, பென்யமீனை குறித்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். பென்யமீன் யாரு? யாக்கோபுடைய 12வது பிள்ளை, யோசேப்புடைய சகோதரன். கடைசியா பிறந்தது ராகேலுக்கு. ஸ்தோத்திரம். இந்த பென்யமீனுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்றார்? கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென் சொல்லுங்க. அவரோட கூட சுகமாய் தங்கி இருப்பான். இந்த மாசத்தினுடைய வார்த்தையே அவரோட கூட சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். ஆமென். உங்களை சுகமா தங்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் உன்னை சுகமாய் தங்க பண்ணுவார். தேவனுக்கு மகிமை. அப்ப வேதம் என்ன சொல்லுது? எப்ப கர்த்தர் அவனை சுகமாய் தங்க பண்ணுவார்? பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அதனாலதான் கர்த்தர் அவன் என்ன செய்வாரு? சுகமா தங்க பண்ணுவார். ஒரு மனுஷன் கர்த்தரோட உறவுல கரெக்டா இருந்தா, தேவனுக்கு பிரியமா நடந்தா, பயத்தோடு நடந்தா, அவருக்கு முன்பாக தாழ்மையா நடந்தா, அதுதான் அவருக்கு பிரியம். கர்த்தருக்கு எது பிரியம்? ஸ்தோத்திரம். நிறைய சம்பாரிச்சு காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பது தான் பிரியமா? இல்ல. அவர் விதித்த கட்டளையின்படியும் பிரமாணத்தின்படியும் ஒரு தேவப்பிள்ளை நடப்பது தான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. காணிக்கை நிறைய கொடுத்துட்டு அக்கிரமம் பண்ணா அது அவருக்கு பிரியமா? இல்ல. அப்ப பென்யமீனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். மனுஷனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இந்த பூமியில. ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவரோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான். நல்ல கவனிச்சீங்களா? ஒரு மனுஷன் தேவனோடு கூட தங்குவதுதான், சுகமா உறவுல சுகமா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு பிரியமா இருந்தா உன்னை இந்த மாசம் சுகமா தங்க பண்ணுவார். பயப்படாம, பயப்படுத்துவார் இல்லாம, விரட்டுவார் இல்லாம, எதிர்ப்பார் இல்லாம. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் சுகமா தங்குறதுன்னா என்ன?
எத்தனை குடும்பங்கள்ல ஸ்தோத்திரம் எத்தனையோ விதமான பாடுகள், சுகமே இல்லை. பெரிய பெரிய குடும்பங்கள், ஆளை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரனா இருப்பாங்க, ஆளை பார்த்தா சமுதாயத்தில் பெரிய மனிதர்களா இருப்பாங்க. நீங்களும் நான் என்ன நினைப்போம், அவருக்கு என்னப்பா, அவங்களாம் பயங்கரமான குடும்பம். ஆனா வீட்டுக்குள்ள போய் பாருங்க, எத்தனை பிரச்சனைகளை ஒரு மனிதன் சந்திக்கிறார். ஆமென். பாடுகள் நிறைந்த உலகம், பயம் நிறைந்த உலகம். இது சாதாரண உலகம் இல்ல, இது இன்னைக்கு இருக்கிற உலகம் ரொம்ப பயங்கரம். எப்ப மரணம் வரும்னே தெரியாது. ஒரு மனிதனுக்கு எப்ப மரணம் வரும்னு யாருக்குமே தெரியாது. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதம் நீ சுகமா தங்கி இருப்ப. அல்லேலூயா. இந்த வார்த்தை யார் சொல்ல முடியும்? அரசாங்கம் சொல்ல முடியுமா? அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? ஏப்பா உன்னை இந்த மாசம் கலவரமே இல்லப்பா, பயமே இல்லப்பா, துர்ச்செய்தியை கேள்விப்பட மாட்டேன், அரசாங்கம் நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். எந்த அரசாங்கமும் எந்த மனிதனும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன்னை சுகமா தங்க பண்ணுவேன். அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். ஏன்னா அவருக்கு அவன் பிரியமார்னா. பென்யமீன் 12 கோத்திரத்துல வேற யாருக்குமே கர்த்தர் இப்படி சொல்லல. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்தா அவரோடு கூட அவர் வச்சுக்குவாரு. ஒரு மனுஷன் பிரச்சனை பண்றவனா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், இவன் எப்படா நம்மளை விட்டு போவான் இல்ல. அதே அந்த உறவுகள், அந்த சொந்தம், அந்த பந்தம், கூட பிறந்தவங்க ரொம்ப பிரியமா இருந்தா நம்ம விட்டு பிரியறதுக்கு மனம் இருக்காது. இப்ப இந்த மாசம் கர்த்தர் பிரியமா எப்படி பிரியமா தங்க பண்ணுவார்? அதுல சொல்றாரு பாருங்க, அடுத்த வார்த்தையில சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்துல, ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? இந்த கடைசி அதிகாரத்துல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அவனுடைய என்னாலும் அவர் அவனை காப்பாற்றுவார். இந்த மாசம் கர்த்தர் சுகமா தங்க பண்ணுவார் அப்படின்னா உங்களை கர்த்தர் காக்காம சுகமா தங்க பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் அவனை காப்பாற்று. ஸ்தோத்திரம். பூமியில வருகிற எல்லா ஆபத்துகளுக்கும் அவர் அவனை காப்பாற்றும். பைபிள் என்ன சொல்லுது கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள் ஒரு வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். Psalms number 17 verse 9. அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 16ஆம் ஹல்லேலூயா 17ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கு, என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணை பகைஞருக்கும், என் பிராணன் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே, மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்று. ஒரு மனிதனோடு கூட இருந்து அவனுடைய சத்துருக்களுக்கு விலக்கி காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த மாதம் ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனோடு இருந்து அவனை காப்பாற்றுவார்? வேதம் சொல்லுது, அவனை அவர் காப்பாற்றி. பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த கிருபை என்னன்னா, அவனுக்கு வரப்போகிற ஆபத்துகளுக்கு கர்த்தர் அவனை விலக்கி காப்பாற்றுவார். ஆமென். அப்ப ஆபத்து யாருனால வரும்? பைபிள் என்ன சொல்லுது? சத்துருக்கள் ஆபத்தை கொண்டு வருவார். இன்னைக்கு உபவாசம் எதற்காக நாம இந்த 40 நாள் உபவாசத்தை நியமிச்சிருக்கோம்? நமக்கு கண்களுக்கு தெரியாத அநேக சத்துருக்கள் நமக்கு எழும்பி இருப்பாங்க. இதான் ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சுத்து பார்த்தா ஒரு எதிரியும் இல்லை. நம்ம பிரதமர் சொன்னார் பார்த்தீங்களா, கண்ணு கெட்டின தூரம் யார் இல்லை, எதிரிகளே கிடையாது. எதிர்கட்சிகளே இல்லாத இருந்த ஒரு காலம் இருந்தது. அப்படி என்னாலும் இருக்குமா? இன்னைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அவர்களுக்கு எழும்பி விட்டது தேசத்துல. அப்படி ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ற ஒரு சாதாரண மனுஷனுக்கே அத்தனை பிரச்சனை இருக்கும்னா, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தை எதிர்த்து, உலகத்துக்கு விரோதமா, உலகத்தை வெறுத்து வாழ்கிற நமக்கு தேவனுக்கு பிரியமா வாழணும்னா நம்ம சத்துரு நம்மளை விடுவானா? அப்ப பைபிள் என்ன சொல்லுது? சத்துரு நமக்கு விரோதமாய் அநேக பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா பைபிள் சொல்லு, கர்த்தர் அவனை செட்டையின் நிழலிலே காப்பாற்றி. ஒரு கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். உன்னை கர்த்தர் இந்த மாதம் தன் செட்டைகளுக்குள்ள வைத்து காப்பாற்றுவார். சத்துரு கொண்டு வருகிற எல்லா ஆபத்துக்கும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 31ஆம் சங்கீதம்
20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை தமது செட்டைகளின் நிழலிலே வைத்து காப்பாற்றுவார். இரண்டாவது சொல்றாரு, யாருக்கு விலக்கி? மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவில மறைச்சி. ஒரு மனுஷன் எங்க கர்த்தர் மறைக்கிறாரா? சமூகத்தின் மறைவில மறைக்கிறார். எதுக்காக? மனுஷருடைய அகங்காரத்துக்கு. முதல்ல சத்துரு நமக்கு விரோதமா வரும்போது கர்த்தர் தமது செட்டைகள்ல வைத்து மூடுவார். இரண்டாவது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர் சமூகத்தின் மறைவிலே அவர்களை மறைத்து. மனுஷன் நமக்கு விரோதமா நிறைய எதிர்ப்புகளை கொண்டு வருவான். ஒரு மனுஷன் வாழ்றது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காது. இந்த உலகத்தை கடந்த வாரத்தில் நாங்கள் சந்தித்த குடும்பங்கள் எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். சொல்ல எங்க சொந்தங்களும் எங்க உறவுகளும் நான் நல்லா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல பாஸ்டர். ஆமா, நீங்க நல்லா இருந்தா மனுஷனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. நீங்க எப்ப கீழே விழுவீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள எப்ப சண்டை வரணும், உங்க குடும்பம் எப்ப பிரியும், இதான் மனுஷனுடைய பார்வை. அப்ப பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய அகங்காரத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? அவர்களை சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு. இந்த மாசம் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய நாவு உங்க மேல போடப்படாதபடி உங்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுவார். அவனை அவர் காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? கூடாரத்தின் மறைவில். முதல்ல செட்டைகளுக்குள்ள, இரண்டாவது கூடாரத்தில் வச்சு கர்த்தர் காப்பாற்றுவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடி ஏசாயா புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு மனுஷன் எப்படி காப்பாத்துறாரு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 27:3 ஏசாயா 27:3 வாசிமா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? ஒருவரும். முதல்ல சத்துரு, இரண்டாவது மனுஷன், மூன்றாவது ஒருவரும். அப்படின்னா நமக்கு அறிமுகமாகாத ஒரு மனுஷன். ஆமென். ஒரு மனுஷன் பொது வெளியில கொஞ்சம் ஃபேமஸா இருந்தான்னா அவனுக்கு அவன் அறியாத எத்தனையோ பேர் அவனுக்கு விரோதமா இருப்பாங்க. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். ஆமென். நமக்கு சத்துரு எங்க இருந்தோ இவன்லாம் நம்மளை பகைக்கிறானா, இவனுக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். ஆனா அவன் நம்ம மேல எரிச்சலா இருப்பான். அவன் நமக்கு விரோதமா செய்யணும்னு நினைப்பான். நம்மளை எப்ப கவுட்கலான்னு நினைப்பான். நமக்கு அவனுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒரு பொறுப்புல இருக்கும்போது, நம்ம ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது, நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படும் போது எத்தனையோ பேருடைய கண்கள் நமக்கு விரோதம். அதனால தான் சொல்றாரு, ஒருத்தரும் அதனை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, நானே அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி என்ன செய்வேனா? தண்ணீரை பாய்ச்சி, ஸ்தோத்திரம், அதை காப்பாற்றி ஒருத்தரும் சேதப்படுத்தாதபடி. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தர் இந்த மாசம் ஒன்ன சேதப்படுத்தாதபடி, உங்க குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி கர்த்தரே காப்பாற்றுவார். இரண்டாவது, இந்த பென்யமீனை குறித்து அந்த அதிகாரத்துல 33ஆம் அதிகாரம் உபாகமம் 33:12 கடைசி பகுதியை வாசிங்க. அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பான். கர்த்தர் ஒரு மனுஷனை காப்பாத்தி, இரண்டாவது சொல்றாரு, அவன் எல்லைகளுக்குள்ளே, பென்யமீனின் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் என்ன செய்வாரா? வாசமாயிருப்பார். அப்படின்னா அவனோடு கூட அவர் தங்கி இருப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனோட தங்குறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அந்த பூமியில. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனோட கர்த்தர் இருப்பது பெரிய ஆசீர்வாதம். அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். அப்படின்னா பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது ஆசீர்வாதம் மோசே சொல்றாரு, கர்த்தர் அவனை காப்பாற்றுவார். அப்படின்னா அவனுக்கு வரப்போகிற ஆபத்து, அவனுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள், அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், அவனே அறியாமல் எழும்புகிற சில மனிதர்கள்ட்ட கர்த்தர் அவனை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ள வாசம். அதான் அவருக்கு பிரியம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மாசம் கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள வாசம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓபேத் ஏதோமின் வீட்டில்
கர்த்தருடைய பெட்டி இருந்ததுனால ஓபேத் ஏதோமின் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் இருந்தார். அதுவரைக்கும் ஓபேத் ஏதோம் வீட்டில் அந்த மாதிரி ஆசீர்வாதம் வரல. அப்ப என்னைக்கு கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டுக்கு போயிற்றோ, அந்த பெட்டி இருந்ததினால், நல்ல கவனிங்க, ஓபேத் ஏதோம சும்மா கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அந்த பெட்டி என்பது பிரசன்னம், உடன்படிக்கை பெட்டி என்பது பிரசன்னம். அப்ப தேவன் ஒரு மனிதன், அப்ப பைபிள் சொல்லுது, பெலிஸ்தியர்கள் சொல்றாங்க, ஓ எபிரேயர்களுடைய தேவன் பாளையத்தில் வந்து விட்டார். எங்க வந்தாரு? பெட்டி வந்தோடனே அவங்க என்ன சொன்னா, இந்த பெட்டி தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்தபோது அந்த வீட்டை ஆசீர்வதித்தார், எல்லைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாசம் நம்ம எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வாசமா இருப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சங்கீதம் 144 சங்கீதம் 14 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் எல்லைகளுக்குள்ள வாசமா இருக்கும்போது என்ன நடக்குமாம்? சங்கீதம் 144 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 144:14 verse வாசிக்கலாமா? எங்கள் எருதுகள் பலதவைகளாய் இருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனோட எல்லைகளுக்குள்ள இருக்கும்போது எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புகுதலும், குறிச்சு வச்சுக்கங்க, உங்க எல்லைக்குள்ள கர்த்தர் இருக்கும்போது சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஏன்? ஒரு குடும்பத்துல கூக்குரல் வரக்கூடாது. ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, இப்படி வந்துருச்சே, இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சே, அப்படி ஒரு மரணம் வந்துருச்சே, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சே, வரக்கூடாத வியாதி. கூக்குரல் எப்ப உண்டாகும்? அழுகையும் கூக்குரலும் தானே பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள எப்ப அழுக வரும்? எதிர்பாராத வியாதி, பலவீனம், தோல்வி வந்தபோது, குறைவுகள் வந்தபோது, கடன் வந்தபோது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்க வீட்டுக்குள்ள சத்துரு உட்புகுதல், உன் குடும்பத்துக்குள்ள யார் வர முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள வாசமா இருப்பார். குடியோடி போகுதல், அப்படி உள்ள வந்து நல்ல சேர போட்டுட்டு உள்ள உட்கார்ந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி தரித்திரத்தை கொண்டு வந்து அப்படிலாம் கர்த்தர் அனுமதிக்கல. குடியோடி போகுதல் இராமலும் உங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. ஏன்னா உங்க எல்லைக்குள்ள யார் இருப்பா? சொல்லுங்க, உங்க எல்லைகளுக்குள்ள யார் இருப்பா? அப்ப கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள இந்த மாசம் இருக்கும்போது கூக்குரல் உண்டாகாது. அதுக்காக கர்த்தர் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அது பெரிய ஆசீர்வாதம்பா. உங்க வீட்டுக்குள்ள கூக்குரல் வரக்கூடாது. ஆமென். குழப்பங்களும் கூக்குரலும், அது என்ன கூக்குரல்? மரண ஓலங்கள், அதான் கூக்குரல். ஆபத்துகள் வந்த, ஐயோ அந்த சத்தம் எப்ப கேட்கும்? ஆபத்து வந்த போது, குறைவு வந்த போது. அப்ப மாசம் கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள இருக்கும்போது கூக்குரல் உண்டாகாது. உங்க வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காது. இரண்டாவது சொல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். லேவியராமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். The book of Leviticus chapter 26 verse 6, 26 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. ஆண்டவர் சொல்லுவாங்க, எல்லைகளுக்குள்ள தேவன் இருக்கும்போது, வாசம் பண்ணும்போது தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன். இந்த மாதம் உங்க எல்லைகளுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படியே எழுந்துங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33 அதிகாரத்தில் 12 வசனத்திலே பென்யமீனை குறித்து கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தர் உங்களை சுகமா தங்க பண்ணுவார். எப்படி சுகமா தங்க பண்ணுவார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அவர்தாமே அவனை காப்பாற்றி, கர்த்தர் இந்த மாசம் உங்க மேல பிரியம் வைத்து உங்களை காப்பாற்றி உங்க எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றுவார்? மனிதர்களுக்கும் ஹல்லேலூயா மற்றவருடைய நாவுகளுக்கும் உங்களை விலக்கி, ஸ்தோத்திர, சத்துருக்களுக்கு உங்களை விலக்கி அவர் சமூகத்திலே மறைத்து, அவர் கூடாரத்திலே மறைத்து, அவருடைய நிழலிலே மறைத்து, அவருடைய மறைவில் மறைத்து, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா?
கர்த்தர் உங்களை இந்த மாசம் மறைப்பார், உங்க ஜீவனை மறைப்பார், உங்க குடும்பத்தை மறைப்பார். 2வது சொல்லப்பட்டிருக்கு, அவரோடு அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். கர்த்தர் வாசமாயிருக்கும் போது நீங்கள் சுகமா தங்குவீங்க, சமாதானமா தங்குவீங்க. ஹல்லேலூயா. அந்த இழப்பின் சத்தம் உங்களுக்குள்ள வராது. கர்த்தர் தாமே கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லாரும் வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.